நம்மளுக்கு முன்னாடிலாம் சோசியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனால் சோசியல் மீடியா தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்ல போனால் நம்ம குக் வித் கோமாளியிலேருந்து நம்ம செஃப்லாம் நம்ம வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் பார்த்துருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, குக் வித் கோமாளி 5 வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு சோசியல் மீடியாலலாம் எல்லா பக்கமே நான் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நான் குக் வித் கோமாளியில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஃப் தாமுவும் அண்டு வெங்கடேஷும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நானும் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல இருந்தேன். சரி, ஓகே, நம்ம பிக் பாஸ் கண்டென்ட்டில் இருக்கோம், எதுக்கு நம்ம குக் வித் கோமாளி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு நான் வந்துட்டு வெளியில் போனோன்னே நான் அதை முடிவு பண்ணல. பட் போடலான்ட்டு தான் இருந்தேன். சொல்லப்போனால் அவங்க வெளியேறினது, அவங்க அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் போடலான்ட்டு தான் இருந்தேன். அண்ட் அந்த இது டைம் இல்லை. சொல்லப்போனால் அந்த ஒரு கான்செப்ட் மைண்ட்லேயே என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் இதில் தான் இருந்தேன். சொல்லப்போனால் நான் குக் வித் கோமாளி வரல. சொல்லப்போனால் இப்போ வந்துட்டு என்னன்னா, அவங்க 2 பேரும் சொல்லப்போனால் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனதை அவங்க சோசியல் மீடியாவில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம குக் வித் கோமாளியில் யார் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. சொல்லப்போனால் நானே யார் வர போகிறேன், ஏன்னா உங்களை மாதிரி எந்த குக் வித் கோமாளியும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா 4 சீசனாகவே செம்மையாக போச்சு. சொல்லப்போனால் வேற பிக் பாஸோட குக் வித் கோமாளி சூப்பராக தான் போச்சு. நான் அந்த காமெடி அது வேற லெவலு. சொல்லப்போனால் அவங்க டிஷ்ஷு எல்லாமே, ஏன்னா சொல்லப்போனால் இவங்க இருக்க மாதிரி நெக்ஸ்ட் வரவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமே கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்து நம்ம குக் வித் கோமாளி ஓப்பன் ஆகுமா, குக் வித் கோமாளி நல்லா இருக்குமா, ரேட்டிங் வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வந்துச்சு. இவங்க வெங்கடேஷும் தாமும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் சந்திக்கிறேன், இன்னொரு இதில் நான் ஜீ தமிழ்ல சந்திக்கிறேன், விஜய் டிவியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விஜய் டிவிக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சத்தியமாக எனக்கு தெரியல. சொல்லப்போனால் அண்ட் அதையும் நான் மெயின்டெனாக தொலை பார்க்கணும். சொல்லப்போனால் ஏன்னா அவங்க வந்துட்டு விஜய் டிவியில் வராமல் எதுக்கு ஜீ தமிழ் டிவியில் போகிறாங்க, அப்போ ஏதோ இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்னு தோணுச்சு. சொல்லப்போனால் 4 சீசன் ஒன்றா இருந்தாங்க. 4 சீசன் ஒன்றா நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எந்த ஒரு சுச்சுவேஷன், ஒரு நம்ம பாடியாக இருக்கட்டும், சொல்லப்போனால் நம்ம உடம்புல எதுவும் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வெளியில் போக முடியுமோ வச்சு இவங்க வந்துட்டு சேனல் விட்டு சேனல் மாறுறதுக்கு அளவுக்கு எந்த இதுவுமே நடந்திருக்காது. சொல்லப்போனால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் வித் கோமாளியில் வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு ஆள் தான் சொல்லப்போனால் இறங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் வெங்கடேஷ்க்கு பதிலாக இப்போ ஒரு ஆள் இறங்கியிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேர்த்த இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் 2 பேர்த்துமே ஒரே டைமில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் ஒருத்தங்களை மட்டும் தான் வெயிட் பண்ணி ஒருத்தங்களை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே, போட்டுடலாம், சரி ஒருத்தங்க தானே அப்படிங்கிற மாதிரி நான் 2 பேர்த்தையும் சேர்த்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் போடல. நான் நினச்சதும் ஒன்றும் ஒத்து வரல சொல்லப்போனால். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்திருக்குது யாருன்னா நம்ம ரங்கராஜ். அவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க. சொல்லப்போனால் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் யூடியூப் அந்த இதெல்லாம் எல்லாமே பார்த்தேன். சொல்லப்போனால் நான் மேபி எனக்கு தெரிஞ்சு போன சீசன் மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளே தெரிஞ்சுக்கணும். நானும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுப்பேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நான் சொன்னது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சிடும் சொல்லப்போனால். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம குக் வித் கோமாளியில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபுல் நேம் வந்துட்டு மதம்பட்டி ரெங்கராஜ் அப்படிங்கிறவங்க அவங்க பேர். சொல்லப்போனால் இப்போ புதுசாக வந்திருக்கவங்க பேர் வெங்கடேஷ்க்கு பதிலாக மதம்பட்டி ரெங்கராஜ். அவங்க பேரே சொல்லப்போனால் லென்த்தாக தான் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு வந்துட்டு அந்த மதம்பட்டிங்கிறது வந்துட்டு எனக்கு சத்தியமாக தெரில, அது ஊர் பேரா இல்லை அவங்க பேரா அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியல, அந்த சீசன் அளவுக்கு இருக்காது, 4 சீசன் அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே அவங்க வர தருணம் வந்துட்டு அவங்க இன்னுமே வரப்போகிறது எல்லாமே ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஸ்ருதி அண்டு நம்ம சிவாங்கி அண்டு நம்ம புகழ் அண்டுன்னா நிறையா பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு இப்போதைக்கு பேர் வரல. இவங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லப்போனால் அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்க வருவாங்க, என்ன பண்ண போகிறோம், புதுசாக இறங்குறாங்க, முன்னாடி மாதிரி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா